என்னதான் திருச்சியில் மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம், சர்ச்சு, நத்தரசா பள்ளிவாசல், தர்கா இதெல்லாம் இருந்தாலும் இப்போது ஃபேமஸாக ஆகிட்டு வர ஒரு கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் திருவம்பூரில் இருக்க கூத்தாப்பங்கிற இந்த ஊரில் 61 அடி சிவலிங்கமும் காளி கோயிலும் சிவனும் அங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ அதோட வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே தண்ணிக்குள்ளேயே இருக்கும் சிவலிங்கமும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட சிறப்பு அம்சங்களையும் அதனோட வரலாற்றுகளையும் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்க கோயிலை வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த கோயிலை நான் எங்கேயும் இன்ஸ்டாகிராமில் பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் திருவம்பூர் கிட்டே இருக்க கூத்தாப்பூருங்கிற ஊரில் தான் இருக்கோம். ஸோ இந்த கோயிலில் வந்து நான் இங்கே போகிற சைடு வரும்போது சைடெலாம் நான் ரொம்ப நாள் பார்த்துருக்கேன், வாட்ச் பண்ணியிருக்கேன். என்னடா இது இவ்வளோ உயரமாக இருக்குது, எதுக்காக இது வந்து கட்டியிருக்காங்க, எதுக்காக வந்து இது வந்து இந்த சிவன் சிலையும் இந்த காளி சிலையும் நடுவில் வந்து இந்த சிவலிங்கம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு சிவலிங்கம் வந்து எப்போயுமே அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்குமா. அது ஒரு வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை வந்து ஒரு விளாகாகவும் உங்களுக்கு ஒரு இது வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆளும் வந்து உங்களோட கையோட கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கோயிலை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக தெரியாது, கொஞ்சம் அரையும் குறையமாக தான் தெரியும். ஸோ அரையும் குறையமாக சொல்லி உங்கள்கிட்ட வந்து திட்டுவாங்க, பல்புவாங்க, நான் விரும்பலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளோட யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேல் ப்ரோ தான் வந்திருக்காரு. அவர் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவார். ஏன்னா அவர் சேனலே இதை பற்றி இந்த கோயிலை பற்றி போட்டிருந்தார். அவர் சேனலில் எனக்கு பார்க்கும்போதே இந்த கோயிலை பற்றி பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு வீடியோ எடுக்கணும்னா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், அது எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த கோயிலை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸாக சக்திவேல் ப்ரோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவார். ஸோ ப்ரோ அவர் தான் நினைக்கிறாரு. டடன் டடன் டன். ஹாய் காய்ஸ், ஜாகிர் ப்ரோ வந்து ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தார், ப்ரோ இந்த வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும், நான் கோயிலுக்கு வரணும் ப்ரோ, எனக்கு ஆசையாக இருக்குது, நீ கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ப்ரோ நான் வரேன் ப்ரோ, ஆனால் அப்படின்னு சொன்னேன், நீ எடுங்க அப்படின்னு. ப்ரோ நான் வரேன், எனக்கு அது கோயிலோட வரலாறு எப்படி தோணுச்சுன்னு தெரியாது அப்படின்னு. சரி ப்ரோ இருங்க, நான் இருக்கேன். அது இல்லாமல் நம்ம இந்த கோயிலுக்கு வந்து நம்ம அப்பா தான் பார்த்திங்கன்னா வந்து பந்தல் போடுறது, எல்லா கட்டட அமைப்புன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நம்ம அப்பா தான் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த இங்கே உள்ள ஐயர் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு தான். சரி ஓகே ப்ரோ வாங்க ஒரு நாள் வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லி கூப்பிட்டோம். சரி அதுக்காக கைஸ் வந்திருக்கோம். சரிங்களா, உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வந்த நேரம் இன்றைக்கி வந்து என்ன ப்ரோ அஷ்டமியா. ஸோ அதனால் பூஜைலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போட்டுட்டு இருக்காங்க சாமியார்லாம். ஸோ உள்ளே எனக்கு போய் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரோ வந்து ரொம்ப நல்ல நாள் தான். என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி இந்த கோயிலில் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. என்னென்னா பார்த்திங்கன்னா உலகத்திலே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாமி இருக்குது, அதை ராமாயணத்தில் ராமர் வழிபட்டிருப்பார் சாமி. அந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே இங்கேயும் நேபாள அரண்மனை ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த சாமி இன்றைக்கி திறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சாமியும் என் சேனலில் பார்த்துருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக ஜாகிர் ப்ரோ சேனலில் பாருங்கள். ஓகேங்களா, வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். இந்த அம்பாள் வந்து 3ஆம் பிறை சந்திர தரிசனம் அன்னைக்கு மட்டும் திறப்பாங்க, மீதி நாள் தொடர்ந்து பூஜை பண்ண மாட்டோம். உலகத்திலே இதுக்கு வேற எங்கேயும் சன்னதி கிடையாது. நேபாளிலையும் கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் இந்த பிரம்மாண்டமான ஒரு கோயில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது, முக்கியமான பூஜை நடந்துகிட்டு இருக்குது. அதனால் வந்து சாமியாரெல்லாம் பூஜை போட்டுட்ருக்காங்க. அதனால் நம்ம சக்திவேல் ப்ரோ கூட வந்திருக்கார். ஸோ அவர் தான் இதை பற்றி ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஏன்னா இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் வந்து சக்திவேல் ப்ரோ தான் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கிடச்சி குடிச்சிருக்காரு. அதனால் அவரே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ரோ ஆரம்பிக்கலாமா?
இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ தெளிவாக சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 61 அடி உயர சிவலிங்கமும் 54 56 அடி உயர மகாகாளீஸ்வரர் அம்மா சிலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஒரு முக்கியமான நிறைய சிறப்பம்சம் இருக்கலாம். எல்லாத்தையும் தெரியும்னா ஒரு கோயில்னால் வந்து ஒரு சிறப்பம்சம் இருக்கலாம். ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து சிறப்பம்சம் தான். உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இங்கே வந்து ஒரு சாமி இருக்குது. அது வந்து ராமாயணத்தில் வந்து ராமர் வழிபட்ட அம்மன் சொல்லுவாங்க சாமி. அந்த சாமி பார்த்திங்கன்னா உலகத்துலேயே வந்து 2 இடத்துல இருக்குது. ஒன்று நேபாள அரண்மனை, ஒன்று வந்து இந்த இடத்துல 2 இடத்துல மட்டும்தான் இருக்குது. அது எப்போ திறப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவமின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் அந்த டைமில் வரும். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் திறப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வருஷத்துலேயே 365 நாள் வந்து தண்ணிக்குள்ளே இருக்க சிவலிங்கம் வந்து உள்ளதாக இருக்குது. அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஆசிரியத்தை வந்து நான் உங்கள்கிட்ட பேசிட்டா நான் உங்களை அப்படியே போக போக நான் உங்கள்கிட்ட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோவாக இது இருக்க போகுது, மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 56 அடி உயர மகாகாளீஸ்வரி அம்மா சிலை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 61 அடி உயர சிவலிங்கம், 54 அடி மகாகாளீஸ்வரர், 56 அடி உயர மகாகாளீஸ்வரர் 3 விக்கிரமும் ஒரே இடத்துல தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு பெட்டு கட்டுறேன். 3 ஒரே இடத்துல வேறு எங்கேயுமே இருக்காது. ஸோ அவ்வளோ மிகப்பெரிய ஒரு புண்ணியஸ்தலம் தான் இது. ஸோ உலக மக்கள் எல்லாமே வந்து பாருங்கள், தமிழ்நாட்டு மக்கள் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம ஃபஸ்ட் சாமியை கும்பிட்டு வந்துடுவோம். இங்கே பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா 61 அடி உயர வெறும் கருங்கல்லால் செய்யப்பட்ட தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய உயர சிவலிங்கம் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 54 அடி உயர மகாகாளீஸ்வரர் சிலையும் 56 அடி உயர மகாகாளீஸ்வரர் அம்மா சிலையும் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோயில் எப்படி உருவானுச்சுன்னா நான் எனக்கு தெரியும். அது இல்லாமல் நம்ம ஐயர் நம்மளுக்கு பேட்டி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கோயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடமா இருந்திருக்கு. இந்த கோயில் வந்து ஒரு இடமா இருந்திருக்கு. இந்த கோயில் உள்ள நிர்வாகம் அவங்க அந்த ஐயா கனவுல வந்து சிவன் வந்து காட்சி கொடுத்து எனக்கு ஆலயம் கட்டு அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் கட்டி இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஆரம்ப காலத்தில் வந்து எல்லாத்துக்கும் தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் தெரியாத ஆலயம் இருக்க முடியாது தான் சொல்லுவோம். ஸோ அவ்வளோ பிரசித்தி பெற்ற, அது இல்லாமல் ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு 10 அதிசயத்துக்கு மேலே இருக்குது. இந்த கோயிலும் பார்த்திங்கன்னா வந்து உலக அதிசயத்தில் வர வேண்டிய கோயில் தான். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ இருக்க நம்ம பார்த்தீங்கன்னா பைரவர் சாமி சிலை இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. என்னடா எல்லாமே தமிழ்நாடு இந்தியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிசயம் இருக்கிற கோயிலுங்க. ஏன்னா பைரவர் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு ஒரு பைரவர் 2 பைரவர் இருக்கும். ஆனால் ஒரே கோயிலில் பார்த்தீங்கன்னா 10 பைரவர் இருக்குங்க. ஸோ நம்ம பைரவர் சாமியை கும்பிடுறதுனால உங்களுக்கே தெரியும் நம்ம மிகப்பெரிய ஒரு கால பைரவர் சக்தி கிடைக்குங்கிறது நம்ப முடியாத பல பேரும் அறியாத உண்மை இருக்குது சரிங்களா. இங்கே நம்ம பைரவர் சாமியை கும்பிடுறதுனால உங்களுக்கு தோஷங்கள்லாம் இருக்கும். தோஷங்கள் சொல்லுவாங்க, குருதோஷம், நாகதோஷம்னு தருவாங்க. ஒரு நாகதோஷங்களாக இருக்கும். அந்த நாகதோஷங்களாம் முற்றிலும் கழியும் தீர்ந்து உங்களுக்கு பிரச்சனை உங்கள் வாழ்வில் வந்து சந்தோஷம் அதிகம் ஏற்படுங்கிறது மறக்க முடியாத உண்மை. அது இல்லாமல் நான் சாமி ஒவ்வொரு சாமி பேராக சொல்கிறேன் சரிங்களா. சம்ஹார பைரவர் பேர் டிஃப்ரெண்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது பேர். சம்ஹார பைரவர்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம்ஹார பைரவனா உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான தீய சக்தி எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு வாழ்வில் வந்து ஒரு மிகப்பெரிய உயர்வு தான் இருக்கும். ஓகே ப்ரோ. அடுத்து பீஷ்ண பைரவர்னா வந்து தண்ணி, அதாவது நமக்கு தண்ணியால ஒரு பிரச்சனை எது இருக்குன்னா இந்த பைரவரை கும்பிடுங்க, அந்த எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே இருக்காது. பீஷ்ண பைரவர் தான். ஓகே ப்ரோ. அடுத்து கபால பைரவர். இந்த கபால பைரவர் தான் வந்து நம்ம உலகத்துக்கே எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு சங்கடம், எந்த ஒரு பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்தால் இந்த சாமி பைரவர் கும்பிடுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா உண்மத்த பைரவர்னா நம்மளை சுற்றி நடக்கிற நம்ம நண்பர்களாக இருக்க, நமக்கு சொந்தக்காரங்களாக இருக்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த உண்மத்த பைரவர் கும்பிட்டா ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்பாலோட அமர்ந்திருக்கிற மிகப்பெரிய காட்சி கொடுக்குற சொர்ணகர்ஷ்ண பைரவர். இந்த பைரவர் கும்பிட்றதுனால கல்யாணம் ஆகாதவங்க, ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த பைரவரை வழிபடுறதுனால உங்களுக்கு சீக்கிரம் வந்து எல்லாம் நினச்செல்லாம் கை கொடுக்கும் சரிங்களா.
அடுத்தது கிராத பைரவர். கிராத பைரவர்னா நம்ம எல்லாமே காக்காவெலாம் வந்து அடித்து துரத்துவோம், அப்படிலாம் கிடையாது. நமக்கு இந்த பைரவர் கும்பிட்றதுனால நமக்கு முன்னோர்களுக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யறதுக்கு ஒரு உகந்த ஒரு சாமி சிலை தான் இந்த பைரவர் சாமி. அடுத்தது சண்ட பைரவர். சண்ட பைரவர்னு பார்த்தீங்கன்னா மயிலோடு இருப்பார் இந்த பைரவர். இந்த பைரவர் நீங்கள் கும்பிட்றதுனால உங்களுக்கு முருகன், அது இல்லாமல் பறவைகள்கிட்டருந்து வர எந்த வித இதுவும் உங்களோட வாழ்க்கையில எதுவும் அண்டாதுங்கிறது உண்மை. அடுத்தது குரு பைரவர். இந்த குரு பைரவர் பார்த்தீங்கன்னா வந்து சிவபெருமான் நந்தி பகவானோட சேர்ந்த பைரவர் தான் இந்த குரு பைரவர். அடுத்தது அசிதங்க பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிதங்க பைரவர்னா என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் நம்ம ஒரு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி எது பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த பைரவர் கும்பிட்டா எந்த இதுதான் இருக்காது. ஸோ கைஸ், நான் இத்தனை பைரவர் சாமி சொல்லியிருப்பேன். எல்லாமே இங்கே இந்த கோயிலுக்கு வாங்க. உங்கள் லைஃப்பில் எல்லாமே இந்த பைரவர் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே கஷ்டப்பட்டுருப்பீங்க, சில பேர் சங்கடப்பட்டிருப்பீங்க. ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னா இங்கே இந்த கோயிலுக்கு வாங்க. ஒரு நாள் வந்துட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? நம்ம அடுத்த கோயிலுக்கு போகலாம். பேர் சாமி? என் பேர் சக்திமணி. இந்த கோயில் எப்படி சாமி உருவாச்சாங்க? வரலாறு பெரிய சுவாமி அப்படின்னு சுவாமி ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த கோயில் கட்டினார். 23 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினார். விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். சொந்த விவசாயம் பண்ணிட்டு நம்மளுடைய சொந்த இடத்துலேயே கோயில் கட்டினார். அவரோட சொந்த முயற்சியில் கட்டின கோயில். ஆமாம். அம்பர் வந்து மகாகாளேஸ்வரி 56 அடி. சிவன் வந்து மகாகாளேஸ்வரர் 59 அடி. நாகநாத சுவாமி மகாலிங்க நாகநாத சுவாமி கருங்கல்லால் செய்யப்பட்ட 61 அடி சிவலிங்கம். அது வந்து 61 அடியில் சிவலிங்கம் அமைச்சிருக்கோம். உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நம்ம வேறு ஸ்டேட்லேருந்து வரேன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. அதெல்லாம் வரல. எல்லா பக்கத்துலேருந்து வராங்க, நிறைய பக்கத்துலேருந்து வராங்க. நம்ம இப்போ நிறைய பேர் கோயில் 23 வருஷம் ஆச்சு. இந்த கோயிலில் அப்போ இன்னொரு ராமர் வழிபட்ட அம்மன் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டாங்க. ஆமாம், அந்த அம்மன் வந்து முக்கிய காட்டின்றது. ராமர் வந்து மானசீகமாக வழிபட்டது. மானசீகம். ஆமாம், ராமாயண காலத்தில் அவர் வந்து ராவணனை ஜெயிக்கிறதுக்காக அது மானசீகமாக வழிபட்ட அம்பாள். இந்தியாவில் வேறு எங்கேயும் அந்த அம்பாளுக்கு உருவமாக கோயில் கிடையாது. இங்கே மட்டும்தான் 10 முகம் 20 வரையோடு இருக்கும். அந்த அம்பாள் வந்து பராசக்தியுடைய ஆதி வடிவம்னு சொல்கிறாங்க. பராசக்தியுடைய முதல் வடிவம். சிவத்துக்கிட்டேருந்து வந்து முதல் உருவமே அதுதான். உலகில் உள்ள மற்ற எல்லா தேவதைகளுமே அந்த அம்பாவை வழிபட்டு தான் சக்தி ஆகிடும். எப்போ அந்த சாமி? அது வந்து அமாவாசை 3ஆம் நிலைக்கு பிறந்திருக்கும். அதாவது சந்திர தரிசனம்னு காலங்களில் இருக்கும். சந்திர தரிசனம் என்றைக்கு போட்டிருக்கோ அன்றைக்கு தான் நம்ம பண்ணுவோம். திதிதான் கணக்கு, திதிய திதி கணக்கு. அமாவாசை முன்ன வரும்போது 2 நாள் தள்ளி வரும், அடுத்த நாள் வரும். இந்த சந்திர தரிசனம் என்னைக்கு போட்டிருக்கோ அன்றைக்கு தான் நம்ம பண்ணுவாங்க. அடுத்தது வந்து தனிக்குள்ளே இருக்கிற சிவலிங்கம், அது எப்படி சமையல் உருவாச்சு? ஜலகண்டேஸ்வரர் சன்னதி கீழே வைக்கிறதுக்காக செஞ்சது. பாதாளம் வைக்கிறதுக்கு செய்யும்போது ஊற்று கிடச்சதுனால அந்த ஊற்றை வந்து அடைக்காமல் அப்படியே சுவாமிக்காக விட்டாச்சு. அது 10 அடியில் ஊற்று கிடைக்கிறது நம்ம இதில் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கண்டிப்பாக 100 அடி 150 அடி 150 அடி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 அடியிலே அந்த ஊற்று இருக்கும். வருஷம் பூராமே தண்ணி இருக்கும். சுவாமி தண்ணியிலே தான் இருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு 6 நாள் மட்டும்தான் உள்ள நாங்கள் இடையில பூஜை பண்ணுவோம். ஆடி அமாவாசைக்கு அங்கே பூஜை பண்ணுவோம். ஆடி அமாவாசை அதாவது ஒரு பைரவர் வந்து இங்கே மட்டும் தான் 10 பைரவர் 12 பேர் இருக்காங்க. 12 பேர் மொத்தம் வந்து 64 வகையான பைரவர்கள் சாஸ்திரம் சொல்லுது. அந்த 64 முக்கியமான பைரவர்கள் இருக்காங்க. ஆமாம், முக்கியமான 64 முக்கியமான 10 பைரவர்கள் இருக்காங்க. அதெல்லாம் பைரவின்னு ஒரு சொல்லுவோம். கால பைரவர்கள் இருக்காங்க. அது எங்கேயும் பார்க்க முடியாத விஷயம். அஷ்ட பைரவர் இருப்பாங்க, 10 பைரவர்கள் 12 பேர் எங்கேயும் பார்க்க முடியும். 12 பேர். அதுபோல் பஞ்சமுக நடராஜர். ஆமாம், 5 முகத்தோட நடராஜர். நடராஜர் ஒரு முகத்தோட தான் பார்த்துருப்பீங்க. 5 முகத்தோட நடராஜர் வந்து இங்கே இருக்காரு. எங்கே? மேலே இருக்காரு. மேலே? ஆமாம், இந்த சன்னதிக்கு மேலே நடராஜர் இருக்காரு. ஜலகண்டேஸ்வரர். ஜலகண்டேஸ்வரருக்கு மேலே வந்து நடராஜர் இருக்காரு.
அது பார்க்கவே இல்லை பார்த்து வீடியோ எடுக்கிறேன். சரி அது நீங்கள் இப்போ கண்டிப்பாக ஆமாம், அது எங்கேயும் பார்க்க முடியாத விஷயம் சார். ஆமாம். ஆனால் இந்தியாவிலே கொஞ்சம் கொஞ்சம் வந்துருக்கேன். இங்கே மட்டும் தான் இருக்கேன். இந்த கோயிலில் வந்து பல ஆச்சரியங்கள் இருக்குது. இந்த கோயிலுக்கு நான் வீடு எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆச்சரியங்கள் இருந்துச்சு. இப்போ சாமி சொன்னது பார்த்தீங்கன்னா நடராஜர் வந்து எத்தனை முகம் சாமி? 5 முகம். 5 முகம் நடராஜர் வந்து நான் இப்போ பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக அதை நான் வீடு எடுக்க வரேன்ட்டேன். இப்போ போகும்போது வீடு கண்டிப்பாக வீடு எடுத்துருக்கணும். ஸோ பல அதிசயங்கள் இருக்குது. உலக அதிசயத்தில் வந்து தமிழரோட கலைகள் வந்து கொஞ்சம் மறைக்கப்படுது. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சாமி இந்த கோயிலுக்கு அட்ரஸ் எல்லாத்தையும் சாமிகிட்டே கேட்டு பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு எப்படி செஞ்சது? இந்த கோயில் வந்து நம்ம திருவரம்பூர் டு தஞ்சாவூர் போகிற வழியில் திருவரம்பூர்லேருந்து கூத்தைப்பாறைங்கிற கிராமத்தில் இருக்குது. கொஞ்சம் திருவரம்பூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரணும் கோயிலுக்கு வரணும்னா. சரி.